ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அன்ஸ்டாப் பிஓடிடி சேலஞ்ச். இன்னையோட ப்ராப்ளம் என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பெடிஷன் டீமில் இருக்கீங்க, ஓகேவா? அதாவது அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய கேவ்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு டீமில் இருக்கீங்க. நீங்கள் வந்து உங்களோட டாஸ்க் என்னன்னா, ஒரு சில கேவ்ஸை வந்து நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறீங்க. அதாவது ஸ்டார்டிங் ஒரு கேவ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி லாஸ்ட்டாக இருக்க கேவ் வரைக்கும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஓகேவா? இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கேவ்லேருந்து இன்னொரு கேவுக்கு நீங்கள் போகிறதுக்கு டனல் யூஸ் பண்ணி நீங்கள் போகலாம், ஓகேவா? அதாவது இது வந்து எதை மீன் பண்ணுதுன்னா நோட்ஸு, ஓகேவா? ஒவ்வொரு நோடு இருக்கும். அந்த நோடை வந்து நம்ம வந்து கேவ் அப்படின்னு எடுத்திருக்கோம். எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜை வந்து நம்ம டனல்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கோம். இவ்வளோதான். ஆனால் இங்கே ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு கேவ் இருக்குல்ல, இந்த ஒவ்வொரு கேவுமே வந்து ஒவ்வொரு வேல்யூஸை வந்து கேரி பண்ணும். ஒரு சில கேவ் வந்து பாசிட்டிவ் வேல்யூஸை கேரி பண்ணும். ஒரு சில கேவ்ஸ் வந்து நெகட்டிவ் வேல்யூஸை வந்து கேரி பண்ணும். அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஆல்ரெடி நம்ம போன கேவுக்கு வந்து திரும்ப ரீவிசிட் பண்ணலாம், ஓகேவா? இதுவும் ஒரு ஆப்ஷன் நமக்கு தந்திருக்காங்க. அப்புறமா நம்ம வந்து எதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரை ஸ்டார்டிங்கில் இருந்து லாஸ்ட் கேவுக்கு நம்ம போகணும். இதுதான் நமக்கு டார்கெட். நமக்கு வந்து மூவ்ஸ் தந்திருப்பாங்க. எத்தனை தடவை நீ மூவ் பண்ணலாம் லாஸ்ட் கேவ் வரைக்கும் போகிறதுக்கு அப்படின்னு வந்து மூவ்ஸ் தந்திருப்பாங்க. ஸோ அந்த மூவ்ஸ்குள்ளாடி நம்ம வந்து எது வந்து நமக்கு பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும். இந்த ஒவ்வொரு கேவுக்கும் ஒவ்வொரு வேல்யூஸ் இருக்கும்ல, இதை நம்ம ஆட் பண்ணி எது வந்து பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும், எந்த மூவ் பண்ணால் நமக்கு வந்து பெஸ்ட் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேவா? இதுதான் இன்னையோட ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபஸ்ட் இருக்கக்கூடிய 442 வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, நம்பர் ஆஃப் கேவ்ஸ், நம்பர் ஆஃப் டனல்ஸ், அடுத்தது வந்து மேக்ஸிமம் ஸ்டெப்பை வந்து மீன் பண்ணுது. அடுத்து இருக்கக்கூடிய இந்த லைன் வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, ஒவ்வொரு கேவோட வேல்யூவும் மீன் பண்ணுது. இப்போ 10 வந்து எதை மீன் பண்ணுதுன்னா, ஃபஸ்ட்டு கேவோட வேல்யூ வந்து 10, அடுத்தது வந்து கேவ் 2ஓட வேல்யூ -5 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து 0 1 0லேருந்து 1 போகலாம் அப்படிங்கிறத வந்து எட்ஜஸை வந்து மீன் பண்ணுது, ஓகேவா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறோம். இதுக்கு வந்து அவுட்புட் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து n = 4, m = 4, k = 2 அப்படின்னு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா வந்து 10 - 5 8, அதாவது ஒவ்வொரு வேல்யூஸையும் கேவோட ஒவ்வொரு வேல்யூஸையும் நம்ம வந்து எடுத்தாச்சு. இப்போ 0லேருந்து நமக்கு வந்து என்ன டார்கெட்டு, ஃபஸ்ட்டு கேவ்லேருந்து லாஸ்ட் கேவ் வரைக்கும் போகணும். அதுதான் நம்மளோட டார்கெட், ஓகேவா? இங்கே வந்து ஃபஸ்ட்டு கேவ் எது 0, நமக்கு லாஸ்ட் டார்கெட் எது 3. ஸோ 0லேருந்து 3 வரைக்கும் போகணும். ஸோ நமக்கு மேக்ஸிமம் ஸ்டெப் என்னன்னா 2 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம வைக்கலாம். அப்படி தான் நமக்கு வந்து தந்திருக்காங்க, ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் வந்து 2. இப்போது 0லேருந்து 3க்கு நம்ம டேரெக்டாக போயிட்டோம்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 10, 0வில் இருக்கக்கூடிய 0th இண்டெக்ஸோட வேல்யூ, அது 0th கேவோட வேல்யூ வந்து 10. ஸோ லாஸ்ட்டோடது வந்து -3. ஸோ 10 - 3 7, அதுதான் நமக்கு வேல்யூ. இதே வந்து நம்ம வந்து இப்படியும் போகலாம், 0க்கு போய் 1க்கு போய் அதுக்கப்புறமா வந்து 2 3 அப்படி போகலாம். ஆனால் வந்து இங்கே ஸ்டெப்ஸ் வந்து 4 ஆகிறது. ஸோ இன்வேல்யூட். ஸோ பெஸ்ட்டு நமக்கு என்ன 7. ஸோ அதை தான் வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், ஓகேவா? அவுட்புட்டில் வந்து 7 ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து ப்ரோக்ராமுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளாடி வந்து இன்புட் வாங்கியிருக்கோம். இன்புட்டே இல்லைன்னா வந்து ஒரு இன்புட்டுமே இல்லைன்னா வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது வந்து n = m = k = நமக்கு தெரியும் என்னென்ன கேவ்ஸ், எம்னா டனல்ஸு, கேனா வந்து மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ். இது என்ன மீன் பண்ணுதுன்னா, இன்புட் ஆஃப் 0 அப்படிங்கிறது வந்து ஸோ ஃபஸ்ட் இருக்க வேல்யூ வந்து கேவுக்கும், செகண்ட் இருக்கக்கூடிய வேல்யூ வந்து டனலுக்கும், தேர்ட் இருக்க வேல்யூ வந்து மேக்ஸிமம் ஸ்டெப்ஸுக்குமாட்டு வந்து டிக்ளேர் பண்ணுது, ஓகேவா? ஸோ அடுத்தது k வேல்யூஸ் = int x for x in 3 + n. ஸோ இது என்ன மீன் பண்ணுதுன்னா, ஸோ k வேல்யூஸை நம்ம எடுக்கிறது இருக்குல்ல, ஸோ இது வந்து ஃபஸ்ட் இருக்க 3 வேல்யூஸையும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்து கேவோட வேல்யூஸாக எடுக்கிறதுக்கு தான் இந்த லைன் வந்து மீன் பண்ணுது. அடுத்தது டனல்ஸ் ஆஃப் அப்படின்னு, அதாவது டனல்ஸ் = அப்படின்னு ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பாயிண்டர் = 3 + n, அதாவது இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு வர்றதுக்கு வேண்டி தான் பாயிண்டர்ஸ் = 0, 0 1 இதுக்கு வேண்டி தான் இந்த 3 + n அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது ஃபார் அண்டர்ஸ்கோர் இன் ரேஞ்ச் ஆஃப் m, u = int பாயிண்டர், அதாவது ஃபஸ்ட் இந்த 0 வந்து ஃபஸ்ட்டு பாயிண்டராக எடுக்கிறோம். அடுத்தது v = பாயிண்டர் +1, 0 + 1, அப்போது வந்து நெக்ஸ்ட்டு 1 அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து எடுக்கிறதுக்கு வேண்டி இந்த 2 லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த டனல்ஸ் டாட் append u, v. ஸோ இப்படி எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து பாயிண்டர் வந்து
யூவி வந்து கால்குலேட் பண்ணி அதை டனல்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா. ஸோ பாயிண்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு 2, அதாவது வந்து இப்போ இந்த 2 முடிஞ்சிருச்சுன்னா அடுத்த லைனுக்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ப்ளஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த லைன் என்ன பார்த்தோம்னா நெகட்டிவ் அண்டர்ஸ்கோர் INF ஈக்குவல் டு -10^18 அப்படின்னு எடுத்துருக்கோம். நெகட்டிவ் வேல்யூ, லார்ஜஸ்ட் நெகட்டிவ் வேல்யூ வந்து நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா ஸ்மாலஸ்ட் பார்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி, அது மேக்ஸிமம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டி இந்த லைன் வந்து கொடுத்துருக்கோம் ஓகேவா. ஸோ நம்ம இங்கே ஏன் தெரியுமா INF ஃப்ளோட் வந்து யூஸ் பண்ணலை, பிகாஸ் நம்ம INF ஃப்ளோட் யூஸ் பண்ணும்போது டைம் வந்து கொஞ்சம் எடுக்கும் ஓகேவா. இந்த லைன் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ டிபி ஈக்குவல் டு நெகட்டிவ் INF ஸ்டார் என் அப்படின்னு எடுத்திருக்கோம். அதாவது டிபினா வந்து வேல்யூஸ் கேல்குலேட் பண்ணும்போது நம்ம ஒவ்வொரு வேல்யூஸையும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இது எடுத்திருக்கோம். ஸோ டிபி ஆஃப் 0 ஈக்குவல் டு கேவ் வேல்யூஸ் ஆஃப் 0 அப்படின்னு எடுத்துக்கோம். ஒவ்வொரு கேவுக்குமே வேல்யூஸ் இருக்கும்ல. ஸோ ஒவ்வொரு கேவை நம்ம விசிட் பண்ணும்போதும் அந்த வேல்யூஸ் வந்து டிபியில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஸோ மேக்ஸ் அட் எக்ஸிட் ஈக்குவல் டு டிபி ஆஃப் n-1. ஸோ இந்த லைன் எதை மீன் பண்ணுது அப்படின்னா, ஸோ நம்ம நம்மளோட டார்கெட் என்ன, லாஸ்ட் இண்டெக்ஸ் வரைக்குமே நம்ம போய் செக் பண்ணணும் அப்படி தானே. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் வர போய் பெஸ்ட் வேல்யூ நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதுக்கு வேண்டி டிபி ஈக்குவல் டு n-1 வந்து கொடுத்துருக்கோம். டிபி ஈக்குவல் டு n-1னா லாஸ்ட் வேல்யூ ஓகேவா, அதாவது லாஸ்ட் கே. ஸோ ஓகே, ஃபார் கே இன் ரேஞ்ச் ஆஃப் கே, அதாவது வந்து கே ஒரு ஃபார் லூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளாடி நெக்ஸ்ட்டு டிபி ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் டிபி அப்படின்னு எடுத்திருக்கோம். அதாவது ஒரு டூப்ளிகேட் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஓகேவா. டிபியோட டூப்ளிகேட் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். சேஞ்ச் ஈக்குவல் டு ஃபால்ஸ் அப்படின்னு நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபார் வி இன் டனல்ஸ், அதாவது வந்து இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஃப் டிபி ஆஃப் யூ நாட் ஈக்குவல் டு நெகட்டிவ் INF, அது வந்து யூகே வந்து ரீச்சபிளாக இருக்கா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா, நாட் ஈக்குவல் இல்லாமல் ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இட் இஸ் நாட் ரீச்சபிள். ஸோ நாட் ஈக்குவல் இது இருக்கனால இது வந்து நமக்கு ரீச்சபிளாக இருக்குது அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணுது. ஸோ நியூ வேல் ஈக்குவல் டு டிபி ஆஃப் யூ ப்ளஸ் கேவ் வேல்யூஸ் ஆஃப் வி, அதாவது வந்து இப்போ வந்து யூ வந்து ரீச்சபிளாக இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து கேல்குலேட் பண்ணுறோம். அந்த வேல்யூ, அதாவது வந்து டிபியூவோட வேல்யூவும் கேவோட வேல்யூவும் வந்து நம்ம ஆட் பண்ணி நியூ வேல்யூவில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா. இப்போ வந்து இந்த நியூ வேல்யூ வந்து டிபியோட வேல்யூ, அதாவது வியோட வேல்யூவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா அது வந்து பெஸ்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ அந்த வேல்யூவை வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் டிபி ஆஃப் விக்கு உள்ளாடி சேவ் பண்ணி அதை சேஞ்ச் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறோம். இதே ஸ்டெப்பு தான் நம்ம வந்து விக்கும் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, ஸோ இப்போ வந்து டிபி ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஆஃப் டிபி, அதாவது பெஸ்ட் வேல்யூ வந்து டிபி ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறமா வந்து டிபி ஆஃப் n-1 கிரேட்டர் தென் மேக்ஸ் அட் எக்ஸிட், அதாவது வந்து டிபி ஆஃப் n-1 வந்து மேக்ஸிமம் வேல்யூவோட பெஸ்ட் வேல்யூவோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு டிபி ஆஃப் n-1 அப்படின்னு ஸ்டோர் பண்ணணும் ஓகேவா. இப்போ வந்து எதுவுமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா இந்த லூப்லேருந்து வெளியே வரதுக்கு பிரேக் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து பிரிண்ட் பண்ணுறோம் அவுட்புட்டை. ஸோ இப்போது சப்மிட் பண்ணிடலாம் கூட.